ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கரெக்டாக கட்டிங் பண்ணியிருப்போம். ஸ்டிச்சும் நம்ம கரெக்டாக தான் பண்ணுவோம். ஆனாலும் நம்மளுக்கு வந்து சைடு அடிக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த கைக்கிட்ட வர்ற இந்த சைடு சீம் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது. இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு பதிலாக நம்மளுக்கு இப்படி அப் அண்ட் டவுன் வரும், இல்லை இப்படி அப் அண்ட் டவுன் வரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். கிளியராக வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் அப்ராக்சிமேட் ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டேன். ஸ்லீவ் வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்படுறவங்க அங்கே செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அந்த கரெக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போது நம்ம இந்த கட்டிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வரைஞ்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டிங்கில் நம்ம வந்து ஈவனாக கரெக்டாக தான் எடுத்திருப்போம். ஆனால் எப்படி நம்மளுக்கு மிஸ்டேக் வருதுங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாதுங்க. இங்கே நம்ம இந்த சைடு சீம் கிட்ட ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மார்க் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து 2 ஸ்லீவ் இருக்குது. நம்ம பண்ணுற தப்போ நம்ம பண்ணக்கூடாத தப்பு ரெண்டு பண்ணுற தப்பு எப்படி வந்து சரி செய்கிறது ரெண்டுமே தனித்தனியாக காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுற தப்பு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து இப்போ வந்து ஸ்லீவ் எல்லாருமே நம்ம வந்து குடச்சி எடுப்போம், ஓகேங்களா? அந்த குடச்சி எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சைடு இது வந்து நம்ம வரைஞ்சிருவோம். இப்படி வரைஞ்சிட்டு அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருவோம். எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா, இந்த மார்க்கிட்டேருந்து நம்ம எடுப்போம். இப்போ மார்க்கிட்டேருந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மார்க் பண்ணதுலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இப்படி நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேக்கில் வர்றதில் கொஞ்சம் எச்சா இருக்கும், ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் குடைச்சது நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது நம்ம இதுக்கு அரை இன்ச் வந்து அலோன்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா தைக்கிறதுக்கு, அது வந்து நம்ம இப்படியே தைச்சிட்டு வருவோம். இங்கேருந்து நம்ம இப்படி தைச்சிட்டு வருவோம், சரிங்களா? இடையே நம்ம அட்டாச் பண்ணிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடமும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம குடைச்ச பக்கம் வந்து கம்மியாயிடும், ஓகேங்களா? அதுதான் வந்து இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இது நீங்கள் கரெக்டாக தான் கட் பண்ணியிருப்பீங்க. ஜக்கா கிட்ட இருந்தாலும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இங்கேருந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து லைட்டாக இப்படி உள்ளே போயிடுங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் வெளியில் இருக்கும், ஓகேங்களா? இப்போது நம்ம இப்படி தைச்சி முடிக்கும்போது அப்போ சைடு அடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னிவன் தான் நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த அன்னிவன் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? இவ்வளோ எச்சு கம்மி நம்மளுக்கு வந்துடும். இப்போது இந்த மிஸ்டேக் வந்து நம்ம பண்ணியிருக்கிறது நம்ம கட்டிங்கில் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கு தான். எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி, ஓகேங்களா? ஓகே, இப்போது வந்து நம்ம இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம், அந்த மிஸ்டேக் வராமல். இப்போது இன்னொரு ஸ்லீவில் நான் காட்டுறேன். இப்போது நம்ம இந்த ஷேப் வரைகிறது வந்து இந்த சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டர் மார்க்லேருந்து கொஞ்சம் தள்ளிக்குங்க, ஒரு அரை இன்ச்சுக்கு தள்ளிட்டு அதே மாதிரி இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேயும் நம்ம கம்பல்சரி அரை இன்ச்சுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை நிறுத்திடணும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். இது மார்க் பண்ணுறது நான் ஸ்லீவ் கட் பண்ணுறதுல தெளிவாக காமிச்சிருக்கேன், அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல நம்ம குடைக்கிறது வந்து நம்ம 3/4 இன்ச்சு அளவு கொடுப்போம், ஓகேங்களா? இந்த 3/4 இன்ச்சு வந்து அளவு கொடுத்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது எங்கே கொடுப்போம் அப்படின்னா, இதோட சென்டருக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி இங்கே 3/4 இன்ச்சு கொடுத்துடணும். இது வெட்டி எடுக்கும்போது நீங்கள் வந்து இங்கேருந்து தாங்க நீங்கள் மார்க் பண்ணி வெட்டி எடுக்கணும், ஓகேங்களா? இது கொண்டு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேயே முடிச்சிடணும். இந்த சென்டர் பாயிண்ட்க்கு அரை இன்ச்சு முன்னாடி, அதே மாதிரி சைடு அடிப்போம் இல்லையா, இந்த சைடு சீமுக்கு அரை இன்ச்சு முன்னாடி, இப்படி தான் நம்ம ஷேப் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த மிஸ்டேக் பண்ணுறதால தாங்க நம்மளுக்கு அங்கே சைடு சீம் வந்து மாறும், ஓகேங்களா? இப்போ வந்து இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம், ஓகேங்களா? இப்போ இதை நம்ம மடிச்சுக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு ஈவனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து மேட்சாக இருக்கும். 1 mm கூட நம்மளுக்கு எச்சு கம்மி இருக்காது, ஓகேங்களா? நம்மளுக்கு இங்கேருந்து ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சைடு சீம் வந்து அடிச்சுட்டு வரும்போது இப்படியே ஈவனாக தைச்சிட்டு வருவோங்களா, அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு இது பர்ஃபெக்டாக மடியும். இவ்வளோ அரை இன்ச்சு இதுவும் மடிக்கிறீங்க அப்படின்னா இதுவும் நீங்கள் அரை இன்ச்சு தான் மடிப்பீங்க. அப்போது நம்ம சைடு அடிக்கும்போது இப்படி ஜாயின் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு செட் ஆகும், ஓகேங்களா? இது தாங்க ரீசனு. இப்போ இந்த ஸ்லீவில் நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவ் நம்ம பார்த்தா நம்ம வந்து கட் பண்ணது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்லீவ்லேயும் வந்து உங்களுக்கு மிஸ்டேக் தெரியவே தெரியாது.
பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே முடிக்கிறோம் ஓகேங்களா, இந்த ஜக்காகிட்டே நம்ம முடிக்கிறோம். அதனால தான் இது வந்து இப்படி உள்ளே போயிடுங்க ஓகேவா. இது வந்து லைட்டாக நம்மளுக்கு எச்சு கம்மி வருது. இது ரெண்டும் தாங்க டிஃப்ரெண்ட்டு, சின்ன டிஃப்ரெண்ட் தான். ஆனால் இந்த தப்பு பண்ணுறதால தான் நம்மளுக்கு பெருசாக அந்த மிஸ்டேக் வருது ஓகேங்களா. இன்னும் 2 பாயிண்ட் இருக்குது அது மிஸ்டேக் வர்றதுக்கு. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் அப்படியே சும்மா சொல்லிடுறேன். இப்போ நம்ம பாடி இதுதான் பாடின்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பாடியில் வந்து நம்ம வந்து இப்போ ஸ்லீவ் வந்து இது சென்டருன்னு வச்சுக்கோங்க. ஷோல்டரோட சென்டர் வந்து இதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டரோட சென்டர் இது அப்படின்னா நம்ம வந்து ஸ்லீவ் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம இப்படி எடுத்துகிட்டு ஸ்லீவ் வைக்கிற இடம் இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கை எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே இப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடுவோம் ஓகேங்களா. அப்படி தைக்கும்போது ஸ்லீவ் வேணால் உங்களுக்கு ரெண்டுமே கரெக்டாக முடியலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி தைக்கும்போது ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு இந்த ஜக்கா வந்து இப்படி முன்னாடி வரலாம், இன்னொரு பக்கம் வந்து இப்படி பின்னாடி போயிடலாம். அதனால் என்ன ஆகும், உங்களுக்கு சென்டரும் மாறிடும், அதே மாதிரி இங்கே இருக்கிற நம்மளுக்கு வித்தும் மாறிடும். ஏன்னா இந்த ஒரு பக்கம் நம்ம குடச்சி எடுத்துருக்கோம், கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ போச்சுன்னா இதோட அலவன்ஸும் நம்மளுக்கு மாறிடும். அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். நான் இந்த மாதிரி சொல்கிறதால உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நான் இது ஸ்டிச் பண்ணி காமிச்சு புரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை ஸ்டிச் பண்ணி கூட காட்டுறேன். அப்படியே புரிஞ்சிட்டதுன்னா கூட ஓகே தான். ஒருவேளை நம்ம வந்து இது முன்னாடியோ பின்னாடியோ தைச்சிட்டா கூட இந்த டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு வந்துடுங்க. அதுவும் ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவை வந்து இழுத்து தைச்சிட்டு வந்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு அப் அண்ட் டவுன் ஆகலாம். நமக்கு தெரியாமல் ஒரு பக்கம் வந்து நம்ம இழுத்துருவோம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம இழுக்காமல் கூட தைச்சிருவோம். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு இந்த மிஸ்டேக் வரலாம். எப்போவுமே டாப் டு பாட்டம் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் கூட நீங்கள் எங்கேயுமே வந்து இழுத்து நீங்கள் தைக்கக்கூடாது. நம்ம இழுத்து தைக்கிறதுக்கும் சில இடங்கள் இருக்குங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல நம்ம தவறு செஞ்சுருப்போம். அந்த தவறை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக சில இடத்துல நம்ம இழுத்து தைக்கலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிறது மட்டும் கற்றுக்கலாங்க ஓகேங்களாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.